சிங்கநேரி நிலக்கரி சுரங்கத்தை சுற்றி நடக்கிற கதையாக இருக்குது தசரா படம். முழுக்க முழுக்க நிலக்கரி சூழ்ந்துள்ள காற்று கூட கருப்பாக வீசுகிற அளவுக்கு ஒரு கிராமம். வெறும் 160 குடும்பம் தான் ஒரு ஊரில் இருக்கிறாங்க. மேலே வீதி கீழே வீதின்னு 2 பிரிவாக இருக்கிற ஒரு கிராமம். நட்பு, காதல், காமம்னு தெலுங்கு வடை அதிகம் அடிக்குது இந்த படத்தில். கீழே தெருவை சேர்ந்த நானியும் மேலே தெருவை சேர்ந்த தீசித் செட்டியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. நானி நிலக்கரியை திருடி விற்கிறது தான் அவருடைய தொழிலாக இருக்குது. இவங்களுடைய வாழ்க்கை அப்படியே போகுது. தன் ஃப்ரெண்டுக்காக உயிரை கூட கொடுக்கும் நானி அந்த அளவுக்கு திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக காமிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நானி கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுவார். கீர்த்தி சுரேஷை நானியோடைய ஃப்ரெண்டாக லவ் பண்ணுவாங்க. இதை தெரிஞ்ச நானி தான் ஃப்ரெண்டுக்காக தன்னுடைய லவ்வரையே விட்டு கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷோட காதல் மேரேஜ் வரைக்கும் போகுது. மேரேஜ் அன்னைக்கு தான் நானியோடைய ஃப்ரெண்டுக்கு நானி ஏற்கனவே கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. நானியை மீட் பண்ணி பேசிடலாம்னு வரும்போது ஒரு கூலி படம் மூலமாக நானி கண் முன்னாடியே கொலை பண்ணிடுறாங்க ஃப்ரெண்டை. நானி படத்தில் அப்பாவியானவராக குடிச்சா மட்டும்தான் அவருக்கு தைரியம் வருது. ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கு அப்புறம் நானி ஒரு தைரியமான ஆளாக வராரு. ஃப்ரெண்டை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க, நானியும் கீர்த்தி சுரேஷும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, கிராமத்து அரசியல்வாதிகள் இவங்க வாழ்க்கையில் வந்ததுனால நானியும் நானியோடைய ஃப்ரெண்டோட வாழ்க்கையும் எப்படி மாற்றுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மீதி கதை. இப்போ இந்த படத்தில் வர பாசிட்டிவ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த படம் இயக்குனர் புதுமுகமாக இருந்தாலும் அவருடைய டைரக்ஷனை இந்த படத்துக்கு பாராட்டியே ஆகணும். கிளைமேக்ஸில் நானியோடைய நடிப்புக்கு தியேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸாகவே இருக்குது. நானிக்கு இந்த படம் ஒரு கம்பேக்ட் படமாகவும் அமைய சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. கதைக்கு தேவையான அளவுக்கு இந்த படத்தோடைய பிஜிஎம்மை சந்தோஷ் நாராயணன் கதைக்கு பக்கபலமாக கொண்டு வந்திருக்கிறாரு. நானியை லவர் பாயாக பார்த்த நமக்கு இந்த படம் மூலம் ரகட் பாயா நல்லா நடிச்சிருக்கிறாரு. இவருடைய ரோலை நல்லா ஸ்ட்ராங்காகவே கதைக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கிறாங்க. வெறித்தனமான ரகட் பாயாவும் இருக்கிறாரு இந்த படத்தில். எப்பவும் குடியை மட்டுமே நினச்சி வாழும் ஊர் மக்களாக இருக்கிறாங்க. குடியால் நடக்கும் மிக பெரும் அரசியல், அதை தொடர்ந்து நடக்கும் தேர்தல்னு படம் ஃபுல்லாகவே விறுவிறுப்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃபு ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமாட்டி நானி எடுக்கும் சில முடிவுகள், அதை தொடர்ந்து வரும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. கிளைமேக்ஸில் நெருங்கும் போது படம் வேற லெவலில் இருக்குது. கீர்த்தி சுரேஷ் அப்படியே கிராமத்து கதாபாத்திரமாகவே பால்வாடி டீச்சராக வராங்க. கீர்த்தி சுரேஷ் எமோஷனலான ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. மலையாள நடிகரான சைன் டாம் சாக்கோ ஃபஸ்ட்டு தெலுங்கு படத்திலேயே சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தோடைய சினிமோட்டோகிராஃபியை பாராட்டியே ஆகணும். படம் ஃபுல்லாகவே நிலக்கரி புகை ஒரு விதமான டார்க் டோன் காட்சிப்படுத்திய விதம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் டாம் சாக்கோவுடைய அப்பாவா சமுத்திரக்கனி, ஊர் பெரிய தலைவர்களில் ஒருவரா சாய்குமார், சாம் டாக்கோ மனைவியா ஒரு சில சீனுக்கு மட்டும் வர பூர்ணா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கரெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. சமுத்திரக்கனியோடைய ஃபேன்ஸாக யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். சமுத்திரக்கனிக்கு இந்த படத்தில் அவ்வளோவா டைலாக் இல்லை. படம் ஃபுல்லாகவே வந்தாலும் டைலாக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. தமிழ் படத்தை கம்பேர் பண்ணி பார்த்ததை விட இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் டைலாக்கை கொடுத்துருந்துருக்கலாம். நானியும் கீர்த்தி சுரேஷும் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீன் பிளேயில் நல்லாவே தெரியுது. படத்தில் காமெடின்னு எதுவும் இல்லை, ஆனால் காதல் அதிகமாகவே இருக்குது. இந்த படத்தோடைய ஆர்ட் டைரக்டரை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். குறிப்பாக சொல்ல போனோம்னா சில்க் ஸ்மிதாவை பெயிண்டிங் மூலமாக வரையப்பட்ட அந்த பாரு, ஊரோடைய அமைப்பு, கிளைமேக்ஸில் வர தசரா விழான்னு கடுமையாக உழைச்சிருக்கிறாரு. இந்த படத்தோடைய நெகட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் கதை இன்னும் விறுவிறுப்பாக இருக்க கதை கஷ்டப்படுது. கிளைமேக்ஸில் தான் சூப்பராக ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரியே கொண்டு வந்திருக்கிறாங்க. கிளைமேக்ஸ் சீனில் 100 பேர் வந்தாலும் நானி கத்தியால் குத்தி கிழிக்கும் காட்சி கொஞ்சம் அங்கங்கே லாஜிக் ஓட்டைகளும் இருக்குது. இந்த படத்தோடைய சாங் படத்தோட கனெக்ட் ஆகாத மாதிரி இருக்குது. இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.